ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான முட்டை பால் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான். பிரியாணி சாப்பிடணுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். முட்டை சேர்க்காம பிளெயின் குஸ்கா மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இதில் முட்டையை வறுத்து தான் சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் பிளெயின் குஸ்காவாகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்டியான முட்டை பால் பிரியாணியை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு குக்கர் தான் யூஸ் பண்ணிக்க போறேங்க. 1 pot ரெசிபியா தான் நம்ம செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் அரிசியை ஊற போட்டுக்கலாம். பாத்திரத்துல 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். 300 கிராம் அளவுக்கு ரைஸ் நான் எடுத்திருக்கேன். அரிசியை ஒரு 2ல இருந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அரிசியை நல்லா கழுவிட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நம்ம மற்ற ப்ராசஸ் எல்லாம் செய்யறதுக்குள்ள அரிசி நல்லா ஊறிடும். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்ல பிரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே சின்னதா 2-3 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 8 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, சின்னதா ஒரு மராட்டி மொக்கு, 1/2 டீஸ்பூன் ஜாவித்ரி ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெயோடயே ஸ்பைசஸ் சேர்த்தும் போது அந்த ஸ்பைசஸோட ஃபிளேவர் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம ஸ்பைசஸ் சேர்க்கும் போது ஸ்பைசஸோட ஸ்மெல் அதிகமா நமக்கு வராது. வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்ப பாருங்க, ஹை ஃபிளேம்ல வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. நம்ம போட்ட வெங்காயம் பாதியா சுருங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்ல வெங்காயத்தை வதக்கினதுக்கு அப்புறம் இதோடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு புதினா தலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு அடி பிடிக்காம ஒட்டாம வரும். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதுலயே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்துட்டேன். மிளகாய் பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதோடவே 1 டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். நீங்க வேணும்னா தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணிருக்கேன். 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணிங்கிற விதத்துல 3 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. நீங்க வேணும்னா 2 கிளாஸ் அளவுக்கு பாலும் 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி போதும் நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுலயே ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து ஹை ஃபிளேம்லயே அப்படியே விட்டுருவோம். இடையில கலந்து விட்டுக்கலாம். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃபிளேம்ல 1 விசில் விட்டு இறக்கிக்கலாம். குக்கர் விசில் வரக்குள்ள நம்ம முட்டையை வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்க வேணும்னா முட்டையை வேக வச்சு கீரல் போட்டு பிரியாணியோடவே ஆட் பண்ணி விசில் விட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது இன்னுமே பிளேவர்ஃபுல்லாவும் டேஸ்டாவும் இருக்கும். பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் இன்னைக்கு ஒரு 6 முட்டையை வேக வச்சு கீரல் போட்டு வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க. முட்டையில உப்பு காரம் எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம நெய்ல முட்டையை வறுத்தெடுக்கிறனால இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க வேணும்னா ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப முட்டையை நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இதை இறக்கிடலாம். நம்ம பிரியாணியும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம். கடைசியா 1/2 லெமன் ஜூஸ் மேல பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான். நல்லா உதிரி உதிரியா டேஸ்டியா கமகமன்னு முட்டை பால் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் கூட ஒட்டாம நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. செம டேஸ்டியான இந்த முட்டை பால் பிரியாணிய இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. முட்டைய வேணும்னா நீங்க பிரியாணிக்குள்ளேயே சேர்த்து கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது பிளெயின் குஸ்கா மாதிரியும் நம்ம சாப்பிடலாம். நான்வெஜ் எல்லாம் சாப்பிட முடியாத டைம்ல இந்த மாதிரி பிளெயினா பிரியாணி செஞ்சுட்டு நீங்க
தயிர் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலே போதும். முட்டையை வறுத்து இதோட வச்சு சாப்பிட இன்னுமே அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இந்த முட்டை பால் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.